வைஷாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவினுடைய அக்கா அந்த பொண்ணு. அவளும் கிராண்ட் மாஸ்டர் தான், சின்ன பொண்ணு. இப்ப அந்த டாடா ஸ்டீலினுடைய செஸ் காம்படிஷன் ஒண்ணுத்துல வைஷாலி விளையாட போறா. வைஷாலியோடு விளையாடுகிறவர் ஒரு உஸ்பெகிஸ்தான் வீரர். உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டினுடைய கிராண்ட் மாஸ்டர் அந்த ஒரு பையன். நல்ல வெளவெளர்னு 7 அடி இருக்கான். நம்ம பாப்பா எப்படி இருக்கும்? நம்ம ஒரு பாப்பா மாதிரி இருக்கு, சின்ன பாப்பா. அது செஸ் விளையாட்டு டோர்னமெண்ட்ல ஒரு எழுதப்படாத விதி இல்ல, எழுதப்பட்ட விதியை யாரோட நீ விளையாடினாலும் முதல்ல போன உடனே கை குலுக்கணும். உன்னோட ஆப்போனன்ட் யாரா இருந்தாலும் நீ கை கொடுக்கணும். விளையாடி முடிச்சு யார் ஜெயிச்சாலும் சரி, நீ ஜெயிச்சாலும் சரி, அவன் ஜெயிச்சாலும் சரி, கை குலுக்கணும். இது மரியாதை, இது நாகரீகம், இது அடிப்படை. வைஷாலி போன உடனே பட்டுன்னு கையை நீட்டுட்டா. அந்த பையன் அவன் மூஞ்சிய கூட பார்க்கல, அந்த ஆப்போனன்ட், அந்த உஸ்பெகிஸ்தான் வீரர். இவன் முகத்தை கூட அவன் பார்க்கல, அப்படியே மூஞ்சி. அவன் லேட்டா வேற வந்திருக்கான், மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நிமிஷம் அவன் லேட்டா வந்திருக்கான். வந்து இவன் கை கொடுத்தப்ப மூஞ்சியை திருப்பிக்கிட்டு அவன் காய நகர்த்த ஆரம்பிச்சான். இதெல்லாம் பாருங்க, தற்செயலா நடப்பது அல்ல. நாம நினைப்போம் தெரியாம செஞ்சிருப்பான், ஒண்ணுங்க எல்லாம் பிளான். இப்படி பண்ணும் போதே எதிராளியினுடைய மனம் வந்து கொஞ்சம் சோர்ந்துரும். அந்த சோர்வை நீ பயன்படுத்திக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் டெக்னிக் பாருங்க. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மேட்ச் விளையாடு போனா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் கண்ணா பின்னு பேசுவோம். எதுக்கு பேசுனா அவனுக்கு வேர்ட்ஸ்ல கண்ட்ரோல் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. அந்த வார்த்தையை கேட்டு மனம் சுருங்குகிற போது கையும் சுருங்கிடும், காலும் சுருங்கிடும். இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் கேம். உங்களுடைய விரோதிகள் சில சமயம் அவங்களை கவனிக்காத மாதிரியே இருப்பாங்களே, நீங்க எதிரில வருவீங்க, பார்க்காத மாதிரியே போவீங்களே. உடனே நீங்க வீட்டுல போய் சொல்லுங்க, அவன் நிஜமாவே கவனிச்சிருக்க, ஒரு புண்ணாக்கும் கிடையாது, கட்டாயம் அவங்கள கவனிச்சிருக்கான். ஆனா கவனிக்காத மாதிரி போறதுதான் கெத்துன்றதுனாலதான் கவனிக்காத மாதிரி போயிருக்கான், அப்படித்தானே? இதெல்லாம் டெக்னிக்ஸ். வைஷாலி என்ன பண்ணிருக்கலாம்? வேற அழுதுருக்கலாம். நாம இருந்தா ஒருவேளை அழுதுருப்போம், கை கூட கொடுக்கல, நான் அதனாலதான் தோத்து போனேன். வைஷாலி அதெல்லாம் ஒண்ணும் செய்யல. அவன் முகத்தையே அவ பார்க்கல. அவ பார்த்தது அந்த 64 கட்டங்களை மாத்திரம்தான். அதை மாத்திரமே பார்த்தாள். 10 நிமிஷத்துல அவனை ஜெயிச்சு காமிச்சாங்க. 10 நிமிஷம். அதுக்கப்புறமா அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரா? இன்னுமே மாப்பிள்ள நீ மன்னிப்பு கேட்காம இருக்க முடியாது மாப்பிள்ள, நாங்க ஜெயிச்சிட்டோம்ல. உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் ஒன்றே ஒன்றுதான், வென்று காட்டுவது. அந்த வெற்றி ஈஸியா வராது. வைஷாலி ஜெயிச்சானா ஃப்ளூக்ல ஜெயிக்கல, அவ உழைச்ச உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்பு, அவ பட்ட பாடு அப்படிப்பட்ட பாடு, அது அன்னைக்கு கை கொடுத்தது. அவமானங்கள் என்பது நம்முடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் என்று நினைக்கிறவர்கள் கட்டாயமாக வெற்றி பெறுகிறார்கள். ஆனா நான் இங்க பேச வந்து நிறைவா சொல்ல போது